வணக்கம். ஸ்டாலினையும் திமுகவின் மாஜி அமைச்சர்களையும் டெல்லியில் விசாரணை. விஜய் அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த ஆட்சியில் 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? பிரதமர் மோடி அவர்களை இந்த மாத இறுதியில் விஜய் அவர்கள் சந்திக்க உள்ளார். கடந்த ஆட்சியில் மத்திய அரசு எவ்வளவு கோடி தமிழ்நாட்டிற்கு கடன் வழங்கியது? எந்த துறைக்கு அதிகமாக கடன் வழங்கப்பட்டது? அதற்கான ஆதாரம் என்ன? கடன் வாங்கிய துறை சார்ந்த மாஜி அமைச்சர்கள் அந்த ஒட்டுமொத்தமான பணிகளை முடிவு செய்தார்களா அல்லது கிடப்பில் கிடக்கிறதா? அந்த பணம் யாருக்கெல்லாம் கொண்டு சென்றப்பட்டது என்ற அனைத்து தகவல்களையும் ஆதாரத்துடன் சேகரிப்பதற்குத்தான் தற்பொழுது விஜய் அவர்கள் டெல்லி பயணம் முடிந்த பிறகுதான் வெள்ளை வெளியிடப் போவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்களும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, குறிப்பாக தங்கம் தென்னரசு, துரைமுருகன் ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தப்படுவதாகவும் செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம். ஏனென்றால் மக்கள் திமுகவை வெறுக்கக்கூடிய அளவிற்கான நிகழ்வுகள் தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்ததற்கு அவர்தான் காரணம். ஆனால் திமுகவின் மாஜி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன கூறுகிறார் தெரியுமா? கொளத்தூரை ஸ்டாலின் அவர்கள் மினி சிங்கப்பூர் மாற்றி அமைத்திருந்தார். ஆனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் முட்டாள்கள் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் மாஜி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களை முட்டாள் என்று திமுகவின் மாஜி அமைச்சர் கூறுகிறார் என்றால் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டால் நல்லவர்கள், அதை உங்களுக்கு எதிராக தவறுக்கு எதிராக செயல்பட்டால் முட்டாள்களா என்றும் மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தோல்வி அடைந்தீர்கள் என்றால் உங்களது மன்னராட்சியை ஒழிப்பதற்கு மக்கள் முடிவுகளை மேற்கொண்டார்கள் என்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது தகவல்களையும் வில்லிவாக்கத்தின் பொழுது பதவியேற்ற கையோடு வில்லிவாக்கத்தில் அப்பகுதி மக்களுக்கு நன்றி உரையாற்றிய பொழுது தெரிவித்திருந்தார். திமுக நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் இழக்கும். நிச்சயமாக மக்கள் திமுகவையும் கோபாலபுர குடும்பத்தையும் வெறுத்து விட்டார்கள். சனாதானம் என்று கூறி ஒரு பகுதியினர்களுக்கு எதிராக திமுக குற்றம் சாட்டியதும், டெல்லிக்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமாக மாற்றியதும், டெல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த நிதியை தடுத்து நிறுத்தியதும் தமிழக வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் திமுக செய்துவிட்டது. மக்கள் இனியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இனி ஒருபோதும் திமுக அரியணை ஏறுவது கடினம்தான் என்றும் ஒரு பக்கம் தாவேகாவின் அமைச்சர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக சார்ந்த அமைச்சர்கள் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் மாஜி அமைச்சர்கள் பலரும் டெல்லிக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய நிதிநிலை கஜானா ஏறத்தாழ பல கோடிகள் இன்னமும் கணக்கில் காட்டப்படாமல் இருப்பதாக விஜய் அவர்கள் நடத்திய 4 நாட்கள் ஆய்வு அறிக்கையில் IAS அதிகாரிகள் மற்றும் IPS அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 5 லட்சம் கோடி கடன் திமுக பெற்றுள்ளது. ஆனால் மக்களுக்கு இதனால் மருத்துவ கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதா, பல பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மட்டும்தான் செய்துள்ளது. டாஸ்மாகில் இருந்து மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று ஒரு வருடத்திற்கு சுமார் 4500 கோடி ஊழல் செய்துள்ளது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று. ஆனால் இதை தவிர மற்ற அனைத்து விதமான ஊழல்களும் ஒவ்வொரு துறைகளிலும் நடந்திருப்பதாகவும் ஆதாரங்களுடன் IAS அதிகாரிகள் விஜய் அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கிய நிதிகள், அதை எந்த துறைக்கு எவ்வளவு நிதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை சரியாக பயன்படுத்தினார்களா என்பதை பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டால் நிச்சயம் நாம் கூறலாம், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் அரியணை ஏறுவது 100க்கு 100% கடினம். ஏன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட தமிழ்நாட்டில் திமுக இழக்க நேரிடும்.
ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு நல்லது செய்யாமல் கலைஞர் காலத்திலாவது ஒட்டுமொத்த ஊழலும் கிட்டத்தட்ட அவர் பதவியில் இருக்கும் வரைக்கும் ஊழல் 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியிலும் திமுகவின் ஆட்சியிலும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 5 லட்சம் கோடி அளவிற்கு ஊழலை செய்துள்ளது திமுக. இதுதான் வியப்பை அடைந்துள்ளது. 60 ஆண்டுகள் ஆனாலும் 5 லட்சம் கடன். ஆனால் வெறும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கடன் என்று கூறக்கூடிய வகையில் 5 லட்சம் கோடி கடன் என்று கூறக்கூடும் அளவிற்கு திமுகவின் செயல்பாடுகள், திட்டமிடுதல்கள் தற்பொழுது மக்களை இவர்கள் செயலாக ஒரு பொம்மையாகத்தான் பாவித்து மத்திய அரசிடமிருந்து பல கோடி கடன்களை பெற்றுள்ளதாகவும் தற்பொழுது விஜய் அவர்களது தரப்பிலிருந்தும் IAS அதிகாரிகள் ஆலோசனை கூட்ட முடிவில் தற்பொழுது வெள்ளை அறிக்கையை வெளியிடும் பட்சத்தில் சரியான ஆதாரத்துடன் ஒருவர் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லாமல் சரியான ஆதாரத்துடன் குற்றம் சாட்ட வேண்டும். அதற்கான பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மோடி அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்த பிறகு நிச்சயம் தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட 17 மாஜி அமைச்சர்கள் டெல்லிக்கு விசாரணைக்காக அழைத்து செல்வார்கள். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த செய்தி, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள்தான் போட்டியிட வேண்டும் என்று ஒருமனதாக அங்கு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மறுத்துவிட்டார். மீண்டும் தோல்வியடைந்தால் மிகப்பெரிய ஒரு அவமானம். அது மட்டுமல்ல, தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனியும் விஜய் அவர்களிடம் 2வது முறை நாம் தோல்வியை தழுவினால் தமிழக மக்கள் நம்மளை புறக்கணித்து விடுவார்கள். ஒரு ஆளுமையான தலைவர் தோல்வியை மீண்டும் மீண்டும் தழுவினால் அது தொண்டர்களுக்கு மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துடன் அவர்கள் பிற கட்சிகளில் இணையக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் என்ற காரணத்தினால் ஸ்டாலின் அவர்கள் இதை மறுத்துவிட்டார். மேலும் திமுகவின் நிர்வாகிகளும் தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினே தோல்வியை தழுவிவிட்டார். தற்பொழுது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் பல கோடிகளை செலவு செய்து நிற்பதற்கும் தற்பொழுது யாருமே தயாராக இல்லை. ஏனென்றால் விஜய் அவர்களது வேட்பாளர் அங்கு பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. விஜய் அவர்களது முகத்தை பார்த்த உடனே விசில் சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்தி விடுவார்கள். ஆனால் திமுக அங்கு சுமார் 150 முதல் 170 கோடி வரை செலவுகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தாலுமே தோல்விதான் என்ற காரணத்தினால் மற்ற திமுகவின் வேட்பாளராக யாரும் அங்கு வரவில்லை. இதனால் திமுக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக புறக்கணிக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை அங்கு போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா இருக்காதா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.